கற்பக விஷயத்தில் இப்படியே இருந்துட்டேன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இனிமேல் விஷயத்தில் தலையிடாமல் இதே ரியாக்ஷனோட கடைசி வரைக்கும் இருக்கணும். பட்டா பார்த்துக்க. இங்கே வா. இங்கே வாடி. இங்கே பாரு, நாங்கள் வந்து என்ன கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுப்பேன். கெட்டவனா கதை. வா வந்து நில்லு. வா. இந்த பார், தப்பு உன் பேர்ல இருக்கு, என் பேர்லயே இருக்கு. இதுக்கு மேல இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. என் ஆசைக்காக நான் உன்னை கூப்பிட்டேன், உன் தேவைக்காக நீ என்கிட்ட வந்த. இத்தோட முடிஞ்சது. இல்லை அப்படியோட கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் ஆசை இருந்தா போய் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லு. நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இல்லை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா லவ்வரை தேடு. அவசரப்படாத. அவசரப்பட்ட லவ்வர் கிடைக்க மாட்டான். என்ன மாதிரி லோஃபர் தான் கிடைப்பான். வரேன். டேய் நில்றா. நீ நல்லாவே இருக்க மாட்ட. யாருக்கு எங்க வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அங்க விளையாடுறியா? என்ன நீ ஏமாத்திட்டு தான் நினைச்சிட்டு இருக்க. இல்ல உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன தேடி வருவ. அன்னைக்கு நான் உன்னை ஏத்துக்கவே மாட்டேன். செருப்பால அடிப்ப. போடா வெளியே. ஹை சரி, அடிக்கிறது தான் அடிக்கிற. நல்ல பிராண்டட் செருப்பா வாங்கி அடி. வரட்டா? என்ன மன்னிச்சிருங்க மேடம், என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். லட்சுமி. வரேன். சீக்கிரம் வாடி. வரேங்க. வாங்கம்மா. வாங்க சித்தி. வாங்க வாங்க சித்தப்பா. வாங்க மாமா வாங்க. உள்ள இருக்காங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? மாப்பிள்ளை வீட்டுக்குலாம் கரெக்டா அட்ரஸ் கொடுத்தியாப்பா? சரியா வந்துருவாங்களா? சொல்லிட்டு சித்தப்பா கரெக்டா வந்துருவாங்க. எங்க மாமா கூட்டிட்டு போய் பேசிட்டு இருங்க. நீங்க உள்ள போய் பேசிட்டு இருங்க. மாமா இதோ வரேன். போங்க. வணக்கம் நீ. ராஜா உன்னை கெஞ்சி கேக்குறேன். உன்னை கை எடுத்து கும்புறேன். உன் நெல்ல வேணா உன் சங்கத்தை வேண்டாம். முதல்ல எடுத்துட்டு போப்பா. என்ன நீ எப்ப பாரு பகையால விரட்டுற மாதிரி விரட்டிட்டே இருக்கீங்க. எங்க ஐயா என்ன உங்களுக்கு விரோதியா? உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சாரா? நல்லது தானே செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே. என்னம்மா லட்சுமி? வாங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். அவர் உள்ளதா இருக்காரு. போங்க போங்க. சரி வாமா. போங்க சித்தி. போங்க. ஒரு தடவை நெல்லு மூட்டை எடுத்துன்னு வரும்போதெல்லாம் நாகராஜன் எம்பிட்ட அவமானப்படுத்துறாரு, அசிங்கப்படுத்துறாரு. அதெல்லாம் மறந்துட்டு நெல்லு மூட்டை எதுக்கு எடுத்துன்னு வரேன்? நீங்களும் எங்க பெரியாவும் நல்லா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அதையும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஆனா என் வீட்டுக்காரர் நல்லவர் இல்லையே. அதனாலதான் சொல்றேன். இப்போ வீட்டுல சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. மறி குழந்தை பொண்ணு பார்க்க வராங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துருவாங்க. இந்த நேரம் பார்த்து அவர் உன்னை பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதனாலதான் சொல்ற, தயவு செஞ்சு கிளம்பு. மறி குழந்தை பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமாப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொன்னீங்க. இந்த விஷயத்தை மட்டும் ஐயா கேள்விப்பட்டாருன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? உடனே போய் இந்த செய்தி சொல்றேன். அண்ணே அண்ணே ஒண்ணு இல்லண்ணே, நான் கிளம்புறேண்ணே. எதுக்கு வந்தா? நெல்லு இல்லண்ணே, நான் கிளம்புறேண்ணே. எங்க எங்க சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்கங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரங்க. இந்த நேரத்துல எதுவும் சண்டை வேண்டாம். நீங்க உள்ள போங்க. அவன் கிளம்பிடுவா. ராஜா கிளம்புப்பா. இதோ கிளம்புறேன். நெல்றா. அன்னைக்கு கட்டை எடுத்துக்கிட்டு அடிக்க வந்தீங்க. இன்னைக்கு நெல்லு மூட்டையை போட்டு பிரச்சனை பண்ண வந்தியா? இல்லண்ணே, அன்னைக்கு நீங்க ஆளை வச்சு மோட்டார் சைக்கிள்ல ஐயாவை இடிச்சிங்கல்ல, அந்த ஆத்திரத்துல ஏதோ கோவப்பட்ட அப்படி தெரியாதனமா பண்ணிட்டேனே. நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. நான் கிளம்புறேன்னு. நெல்றா. உன்கிட்ட பேச வேண்டியிருக்கு. ஏன் அவசரப்படுற? அண்ணே, மறி கொழுந்து எனக்கு தங்கச்சி மாதிரி. அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். கல்யாணத்துக்கு நான் வருவேண்ணே. ஆமா, நான் வரேன் கல்யாணத்துக்கு. ஓஹோ, என் பொண்ணு மறி கொழுந்து உனக்கு தங்கச்சி, நான் அண்ணன். ஆமாண்ணே. அது என்னடா உறவு முறை? நாகராஜி நாகராஜி, அவங்கிட்ட எதுவும் தகராறு வச்சுக்காதடா. உன் சித்தப்பா உன்னை கூப்பிடுறான்டா. நீ வாடா. ரெண்டு பேரும் வாயை முடிச்சு உள்ள வாங்க. இவனுக்கிட்ட தீர்க்கப்படாத பிரச்சனை ஒண்ணு இருக்குது, அதை தீர்த்துட்டு வரேன். வந்துட போறாங்க. ஆமா, அது என்ன மூட்டை? நெல் மூட்டை. நான் போட வரல, நான் கிளம்புறேண்ணே. எது கொண்டு வந்தா? இல்லண்ணே, ஏதோ தெரியாதனமா வந்துட்டேன். நான் கிளம்புறேண்ணே.
எந்த பிரச்சனை வேணாம், நான் கிளம்புறேன். எர்ரா. ஏங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட போறாங்க. வாய் மூடு. இங்க போடத்தானே கொண்டு வந்தா? டேய், உண்மையை சொல்லு. போடத்தானே கொண்டு வந்தா? சொல்லு. இங்க இறக்கத்தானே கொண்டு வந்தா? நீ கிளம்பப்பா. இறக்கி வை. ஆமாண்டா, இறக்கி வச்சுட்டு போ. ஒரு வன்மை இருந்துச்சு, ஆனா அது இப்ப இல்ல. அதுக்கு காரணம் என் பொண்டாட்டி தான். அவதான்டா என் கண்ணை திறந்தா. இப்ப நெல்லு முட்டை இறக்கி வை. என் பொண்ணு விசேஷம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம கச்சேரி வச்சுக்கலாம். இறக்கி வை, இறக்கி வைடா. அட, இறக்கிட்டு போங்கிறேன்ல. லட்சுமி வந்திருக்கான்ல, ஏதாவது காபி தண்ணி கொடு. நீ இறக்கி வை, இறக்கி வைடா. காபி தண்ணி குடிச்சிட்டு போ. அட போடா போ. டே கந்தா, வேணாண்டா, நாகராஜன் பாவம். ஏய், வாயை பொத்திக்கிட்டு சும்மா இரு. யார்ப்பா நீங்க இப்படி நடு ரோட்ல உட்காந்துருக்கீங்க? எங்க கார் போவானாமா? யோ உட்காரு. உட்காரியா? ஏய் மண்டை, உட்கார. ஆமா, நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? இப்படி நடு ரோட்ல உட்காந்துட்டு காரை போக விடாம தகராறு பண்றீங்க? ஆமா, கிழக்கு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க தானே போறீங்க? ஆமா. இப்ப சொல்லு, நீ யாரு? நான் தரகன். தரகங்கிட்ட தான் பேசிட்டு இருந்தோமா? டேய் பட்ட, போய் மாப்பிள்ளையோட அப்பனை வர சொல்லு. ஏய் தம்பி சொல்றான்ல, போய் மாப்பிள்ளையோட அப்பா அனுப்பு போ. ஏங்க, நீங்க வந்தாலும் எந்திரிப்பாங்களா? வாங்க. எந்திர. ஏம்பா, உங்களுக்கு என்ன வேணும்? பொண்ணு பார்க்க தானே போறீங்க? ஆமா. அங்க போக கூடாது, நேரா ஊரை பார்க்க போங்க. ஏன் போக கூடாது? ஏய் அடி. சிங்கப்பூர் சென்ட் வாசனை கும்மன்னு இருக்கு. இந்த பார், நான் போலீஸ்ட்ட போயிடுவேன். டே சோமு, மாப்பிள்ள சிங்கப்பூர் இல்ல, அதான் போலீஸுங்கிறாரு. ஏப்ப நாங்க மதுரை. ஏமா, இவன் என்ன உனக்கு ஒத்த புள்ளையா? ஆமாங்க. ஆமா, உன் புள்ள செத்தா நீ எப்படி அழுவ? ஐயோ, என்னங்க இது? நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கோம், இப்படி அபசகுணமா பேசுறாங்களே. ஆமா, நான் கொலகார, மோசமானவன், குடிகாரன், திருட்டு பய. என் வாயிலிருந்து போனோம், கொலை, இளவு இப்படி அபசகுணமா தான் வரும். பின்ன திருக்குறளா வரும்? ஏய், தலை புல்லா நரைச்சிருக்க, நீ தானே மாப்பிள்ளையோட அப்பன். என்னடா தலைக்குள்ளைய நரைச்சு போச்சா? நீங்க பொண்ணு பார்க்க போறீங்களே மறி கொழுந்து, அவளுக்கு நான் தாண்டா முறை மாப்பிள்ள. அவளை கல்யாணம் பண்றதா நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன். குறுக்க எவனாவது வந்தீங்க சங்கருத்துருவேன். என்ன தரகற, என்ன இப்படி சொல்றாங்க? பொய்யுங்க, அவங்க பேசுறது அத்தனையும் பொய்யுங்க. நாகராஜ் குடும்பத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். முறமா அப்படின்னு அவங்க குடும்பத்துல யாருமே கிடையாதுங்கிறேன். ஏமா, அந்த பொண்ணு குறை இருக்கு தெரியுமா உனக்கு? அதை தெரிஞ்சுமா பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க? தெரியுங்க, தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கோம். ஆட்ரா சக்கு. குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணை எடுக்க போறீங்கன்னா அப்போ உன் புள்ள என்ன டம்மி பீஸா? புரியலையா? ஆம்பளை இல்லையான்னு கேட்டேன். என்னடா சொன்ன? சொன்ன கேளுப்பா, விட்டுப்பா. என்னங்க, நம்ம நல்ல மனசோட வந்தோம் அந்த பொண்ணை எடுக்க. எப்ப நம்ம புள்ளைய பத்தி தப்பு தப்பா பேசுனாங்களோ அந்த பொண்ணே வேண்டாம், வாங்க போலாம். ஏய் வாடா. வாடா போலாம். வேண்டாம், போ போ போடா. டேய் தரகு,
டேய் மண்டியா இங்க வாடா. அதான் பொண்ணு பார்க்க போவேனான்னு சொல்லிட்டீங்கல்ல, நாங்க ஊருக்கு போறோம். டேய் நீ அவங்க கூட போல, நேரா நாகராஜ் வீட்டுக்கு போற. போய் மாப்பிள்ளை வீட்டார் வந்த வண்டி வழியில பஞ்சர் ஆயிடுச்சு, இன்னைக்கு அபசகுணமா இருக்கு, வேற ஒரு நாள் வரோன்னு சொல்லி அவங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்கன்னு சொல்ற. என்ன சொல்றியா? சொல்றேன். டேய் சிரிச்சுக்கிட்டே சொல்ற. சொல்றேன். பட ஏய் எட்ரா வண்டி. ஐயா ஆத்தா, ஐயா ஆத்தா, அன்பே வா அன்பே வா அன்பே வா. கசங்கிட்டு போகுது தம்பி, சட்ட கசக்கினா கசக்கிட்டு போகுது. ஐயா கிட்ட சொல்லு 10 சட்டை வாங்கி தருவோம்ல தம்பி. உங்களுக்கு கல்யாணம். என்னது? ஆமா, உங்களுக்கு கல்யாணம் இல்ல. எனக்கு கல்யாணமா? எனக்கு ஒண்ணும் புரியல, விஷயத்தை நேரடியா சொல்லு. அது எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? ஐயா இங்க. ஆத்தா ஆத்தா. என்னடா? ஆத்தா இதோ வரேன்டா வரேன். என்னடா? டேய் 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 கைய விடுடா டேய், நான் விழுந்துடுவேன்டா. டேய் விடு. என்னடா? ஐயோ தலைய சுத்துறா. என்னடா உனக்கு என்னடா ஆச்சு? ஆத்தா, நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க, இனிமே நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தான். என்னன்னு சொல்லு. ஆமா ஆத்தா, ஐயா வேதனை படுறத பார்த்து தினம் தினம் அழுதுட்டு இருந்தீங்கல்ல, இனிமே அது நடக்காதே. என்னடா சொல்ற? ஒண்ணும் புரியல. ஆமா, சாவித்திரிங்க மோகனா கூட வெளியே போயிருக்கா. ஐயோ ச்சே, இந்த நல்ல நேரத்துல போய் அவ வெளிய போயிட்டாளே. ஆமாண்டா, ஓ நல்ல நேரம் அவ வெளியே போயிட்டா. அவ மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்க, உன்னை உட்கார வச்சு தலையில எலுமிச்சை பழத்தை தேய்க்க சொல்லிருப்பேன். கிறுக்கு பயல. டேய் என்னடா ஆச்சு இந்த கிறுக்கு பயலுக்கு? உளறிட்டு இருக்கான். ஒண்ணு இல்லம்மா, வழக்கம் போல நெல்லு மூட்டைய சைக்கிள்ல வச்சு நாகராஜ் வீட்டுக்கு கொண்டு போயிருப்பான். ஒண்ணு நெல்லு மூட்டைய நாகராஜ் வாங்கிருப்பான், இல்ல உருட்டுக்கட்டையை வச்சு இவன் தலையில ஓங்கி ஒண்ணு போட்டிருப்பான். அதனாலதான் இவன் கிறுக்கு பிடிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஆமா தம்பி, நீங்க சொன்னதுல பாதி ரைட்டு பாதி தப்பு. என்னடா அது பாதி ரைட்டு பாதி தப்பு? ஐயா என்ன வழியுமா இவனுக்கு காலையில கிறுக்கு பிடிச்சிச்சா லூசு பய. எனக்கு பசிக்குது, டிஃபன் எடுத்து வை. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தா, சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம். நான் சொல்ல போற விஷயத்த மட்டும் நீங்க கேட்டீங்க, என்ன பாய் கடை கூட்டிட்டு போயிட்டு பிரியாணியே வாங்கி தருவீங்க. ஆமா. என்னடா இவன்? ஏய், உடனே விஷயத்த சொன்னா உனக்கு பாய் கடை பிரியாணி சொல்லன்னு வை, உன்னையே பிரியாணி ஆக்கிடுவேன். சொல்றேன் ஐயா, சொல்றேன் ஐயா. நான் நாகராஜன் வீட்டுக்கு போனேன்னா அங்க ஐயா அந்த நாகராஜன் உண்மையாவடா சொல்ற? ஆமாங்க ஐயா. மறி கொழுந்துக்கு கல்யாணமா? ஆமாங்க ஐயா. வல்லியம்மே, கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உடனே நான் அங்க போனோம், போய் என் சட்டை எடுத்துடும். எத்தனை வருஷத்தை பக இது? நாகராஜ் வீட்டு கல்யாணம் இல்லம்மா, நம்ம வீட்டு கல்யாணம். புரிஞ்சுதா? எவ்வளவு செலவனாலும் பரவாயில்ல, நாம இத ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும். நாம இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுல அந்த நாகராஜோட அப்பாவோட உழைப்பு இருக்குமா, அதை நாம மறந்துடலாமா? நீ போய் உடனே சட்டை எடுத்துடுவா, நான் அந்த வீடு வரையும் போயிட்டு வரேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க, ஆனா இப்ப நீங்க அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம். அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்க, அப்புறமா போய்க்கலாமே. ஆமாம்மா, நீ சொல்றது சரிதாம்மா. நான் கொஞ்சம் பொறுத்தே போறேன். டேய் கிறுக்கு பயல, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு, இனிமே உனக்கு இந்த வீட்டுல 3 வேளையும் பிரியாணி தானே. வள்ளியம்மா, பூஜைக்கு எல்லாம் எடுத்து வை, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க. டேய் இங்க வாடா. ஆத்தா, நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானே? உன் பேச்ச கேட்டுக்கிட்டு இவர் நாகராஜ் வீட்டுக்கு போய் அங்க ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போதுரா? ஐயோ ஆத்தா, நான் சொல்றது அம்பட்டு சத்தியம் ஆத்தா, என்ன நம்ப ஆத்தா.
நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், இனிமே நம்ம வீட்ல எப்பவும் சந்தோஷம்தான். ஆமா சந்தோஷம்தான். ஏய் தேங்க்ஸ். எதுக்கு? மறிக்கொழுந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே மோகன் அவனை காதலிக்கிற விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லி எங்க கல்யாணத்தையும் முடிச்சிட வேண்டியதுதான். சிரிக்கிறாரு. சிரிக்கட்டும். தேங்க்ஸா. நானும் தேங்க்ஸ். மறிக்கொழுந்துக்கு கல்யாணம் நடந்த உடனே இவருக்கும் சாவித்திற்கும் கல்யாணம் நடக்கும்ல, அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இது புரியாம என்ன கிறுக்கன்றாங்க, கிறுக்கு பய பிள்ளைங்க. எங்கேயும் காணுமே. இந்த பக்கம் வா. எங்க அப்பா பார்த்துட்டா என்ன ஆகிறது? அதுக்காக தானே இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆமா ஆமா, ரொம்ப தைரியம் தான். அப்பாவுக்கு தெரியாம நான் இங்க வரதுக்குள்ள அப்படியே கை கால்லாம் எனக்கு நடுங்கி போயிடுச்சு தெரியுமா? லவ்வர்ஸ் எல்லாம் பார்க்க பீச்சுன்னு போவாங்க. நீங்க என்னடா என்ன மொட்டை மாடிக்கு வர சொல்லிருக்கீங்க? பொண்ணுங்களை பாக்குறதுக்கு எப்பவுமே சுவரேறி குதிச்சு மொட்டை மாடியில வந்து மீட் பண்ண ஒரு த்ரில்லிங் இருக்கும். என்னது? ஒன்ன பாக்குறதுக்கு சுவரேறி குதிச்சு மொட்டை மாடியில வந்து மீட் பண்ண ஒரு த்ரில்லிங் இருக்குன்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். இனிமே மத்த பொண்ணுங்களை பத்தின நினைப்பு கூட உங்களுக்கு இருக்க கூடாது. எந்த பொண்ணை பத்தியும் பேசவும் கூடாது, புரியுதா? நான் பார்த்துட்டு வரேன், நீங்க இரு. இங்க வாங்க, இங்க வாங்க. அப்பா, யாரும் இல்ல, வாங்க. பயந்துட்டீங்களா? இல்ல, மாட்டிக்கூடாதுல்ல. ஏன் மாட்டிக்கூடாது? மாட்டிக்கணும். நம்ம 2 பேரும் லவ் தானே பண்றோம். அப்ப கண்டிப்பா மாட்டிக்கணும். மாட்டிக்கிட்டாதான் எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் சண்டை வரும். நீங்க எங்க அப்பாவை திட்டுவீங்க, எங்க அப்பா உங்களை திட்டுவாரு. அத பார்த்து நான் அழ வேண்டாமா? அப்பதான் நல்லா இருக்கும். அப்பா, உன் சிந்தனையா வேற மாதிரி இருக்க. வேற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. என் சிந்தனை உங்களை பத்தி தான். இங்க பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் நடுவுல யாருமே வரக்கூடாது. நீ ரொம்ப பொறாமக்காரியா இருக்க. பொறாம எல்லாம் ஒண்ணும் இல்ல, அன்பு. உங்க மேல எனக்கு ரொம்ப ரொம்ப அன்பு. நானும் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். பாலச்சந்தர் படத்துல வர மாதிரி we are made for each other. இந்த சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சிரிப்பு நிரந்தரமா நிலைக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம காதல் விஷயத்த அப்பா கிட்ட சொல்ல போறேன். ஏய் வேண்டாம், இவ்வளவு சீக்கிரமாவா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு பயந்து பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு லவ் பண்ணணும். அப்பதானே த்ரில்லிங்கா இருக்கும். நீங்க என்னடான்னா இப்பவே போய் உங்க அப்பா கிட்ட சொல்றேன்றீங்களே. இல்ல மோகனா, இதை விட நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. என் நினைவுக்கு தெரிஞ்சு எங்க அப்பா இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு அவர் கிழக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்ததும் நம்ம காதல் விஷயத்தை பத்தி
அவர்கிட்ட சொல்லத்தான் போறேன்.